நாம் இப்போ பல பயிர்களை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா செந்தில் வேளாண்ட்டா தான் நம்ம இப்போ இணைகிறோம். அவர்கிட்ட இந்த ஜாதிக்காய் பற்றிய தகவல்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாட்ட போய் கேட்கலாம் வாங்க. ஜாதிக்காயில் நடவுல இருந்து அதோட காய் அறுவடை வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முறையாக பண்ணணும்? ஜாதிக்காய்க்கு தென்னை மரத்துக்காட்டவே குழி எடுத்துக்கணும். 2க்கு 2 குழி எடுத்து நாற்று நட்டி அதில் குப்பை மண்ணை போட்டு நாற்று நட்டணும். அது ஈல்டுக்கு வரபோது 3 வருஷம் ஆயிரும். நாற்று நட்டுந்தையும் ஒட்டு போடணும். 3 வருஷம் கிருமிச்சு ஒட்டு போடணும். ஒட்டு தளைஞ்சு வந்து தான் ஈல்டுக்கு வரும். அது 2.5 வருஷம் 3 வருஷம் ஆயிரும் ஒட்டு தளைஞ்சு வரக்கு. அப்புறம் ஈல்டுக்கு வந்ததுக்கு வர்றபோது நம்ம அப்பவும் குப்பை மண் இதெல்லாம் போட்டு கோல்டு ஜெல்லு சத்தியம் இது ஜெல்லு ஆர்கானிக் இதை பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னா அப்படியே பயன்படுத்திட்டு வந்து நல்லா மேலே செடி வந்ததுக்கு பிறகு ஈல்டுக்கு வந்த பிறகு இதே மாதிரி பண்ணிக்க வேண்டியது. எத்தனை நாளில் இது அறுவடைக்கு தயாராகும்? காய் பூ வந்ததுலேருந்து பிஞ்சு வந்ததுலேருந்து 6 மாதம் ஆயிரும். 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதத்துக்குள்ளே ஜாதிக்காயை தாக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பெருசாக ஜாதிக்காயில் அந்த தாக்கக்கூடிய பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம அந்த ஜெல்லெல்லாம் ஊற்றுறதுனால எந்த பிரச்சனையும் வாரதில்லை. இப்போ செம்மண்ணில் நீங்கள் போட்டிருக்கீங்க, வேறு எந்த மண்ணில் போட்டால் இந்த ஜாதிக்காய் வந்து நல்லா வளரும்? இல்லை செம்மண்ணே இதுக்கு போதுமானதா? செம்மண்ணு தான் போதுமானது. மழை இதில் நல்லா வராது. இந்த ஜாதிக்காயோட தென்னை மட்டும்தான் ஊடு பயிராக போட முடியுமா, இல்லை மற்ற பயிர்கள் எதுவும் போடலாமா? இந்த தென்னை போட்டால் தான் கொஞ்சம் நிழலும் வேணும். ஜாதிக்காய்க்கு ஒரு அதிகமாக வெயிலும் ஆகாது, நிழலும் வேணும். அதனால் தென்னைக்குள்ளே தான் போடணும். தென்னை கூட தான் நம்ம போடணும். ஜாதிக்காயில் ரகங்கள் நிறையா இருந்தாலும் கூட இப்போதைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஜாதிக்காய் வந்து நாட்டு ரகங்களா இல்லை ஒட்டு வீரியங்களா? ஒட்டு வீரியம். ஒட்டு வீரியம் தான். ஜாதிக்காயில் நாட்டு ரகம்னு எதுவும் கிடையாது. நாட்டு ரகம் கிடையாது. ஒட்டு போட்டால் தான் காப்பே நல்லா காய்க்கும். இப்போ நீங்கள் ஜாதிக்காய் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரே நிலத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறதால உங்களுடைய மண்ணோட அமைப்பு தன்மை எப்படி இருக்குது? மண்ணோட அமைப்பு நல்லா இருக்குது. இந்த இலையெல்லாம் உலகிறதுனால எல்லாமே நல்லா இருக்குது. இதுலேருந்து எல்லாமே ஈக்குவலாக பண்ணிக்குது. நம்ம நீர் மேலாண்மை முதற்கொண்டு ஜாதிக்காய்க்கு தென்னைக்கும் எந்த அளவுக்கு கொடுக்கணும்? தென்னைக்கு பாயிற அளவுக்கு ஜாதிக்காய்க்கும் பாயணும். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா மரம் காஞ்சி போயிடும். வறட்சி மட்டும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக வெயிலும் ஆகாது. இந்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு சம்பூர்ண ஒரு இது கொடுக்குறாங்க சத்தியம் பயோலேருந்து. அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பூ கொட்டாது. 2வது பூவெல்லாம் பிஞ்சானதுக்கு பிறகு ஒரு டைம் தயானிட்டின் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா காய் நல்லா ஈல்டுக்கு வந்துடும். நல்லா வெயிட்டு வந்துடும். பார்க்க நல்லா ஷைனிங்காக வரும். இந்த தொப்பையுமே யூஸ் ஆகுங்க. ஊறுகாய்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் தொப்பை. இந்த பூ தான் ஜாதி பத்திரிங்கிறது. இந்த பூவு மருந்துக்கு பிரியாணி இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த ஜாதிக்காய் கொட்டை உள்ளதே இருக்குங்க. அது இந்த மேலே தொப்பை இதை உடச்சி அதை எடுத்து மருந்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. எல்லா இதுக்கும் யூஸ் ஆகுது இது. இந்த ஜாதிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்க அப்படிங்களா? ஜாதி பத்திரி உள்ள ஜாதிக்காய் கொட்டை இது எல்லாமே மருந்து சம்மந்தமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இதில் ஊறுகாய் பயன்படுத்தலாம். இதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்து தயாரிக்கலாம். உடல் மனதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமே இதில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பொருட்களில் இதுவும் ஒரு வகை தான். இந்த ஜாதிக்காய் வந்து நம்ம சத்தியம் அக்ரோ கிளினிக் உரங்களை பயன்படுத்துறது மூலமாக காய் நல்லா பெருவட்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ எல்லாமே வந்து கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் நல்லா அற்புதமாக வளர்ந்துருக்குதுங்க. கண்டிப்பாக ஜாதிக்காய் விளைச்சலில் ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய சத்தியம் அக்ரோ கிளினிக்குடைய இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க. நம்ம உரங்களை பயன்படுத்துறது மூலமாக உங்களுடைய காய் நல்லா பெருகும். இலைகள், அதுக்கப்புறம் வேர்களுடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் அதனுடைய தன்மைகள், பூக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக கொடுக்குங்க. தொடர்ந்து இது மாதிரி விவசாயம் சார்ந்த தகவல்களோடு உங்களை அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சத்தியம் அக்ரோ கிளினிக்கோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.